ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களை சந்தோஷப்படுத்தணும், என்கேஜ் பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல அந்த படம் உங்களை கனெக்ட் பண்ணணும். அப்படியான படங்கள் வர்றது ரொம்ப குறைவாகவே இருக்குது. நிறைய செலவு பண்ணுறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வைக்கிறாங்க, ஆனால் திரைக்கதையில் கோட்டை விடுறாங்க. ஆனால் ஹிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் செகண்டாக இருக்கட்டும் மிக நன்கு எழுதப்பட்ட திரைக்கதை, அதில் மிக சரியான அளவில் காதலாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே மிக சிறப்பாக எழுதியிருப்பாங்க. ஹிட்டு தேர்டு கேஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பிரதான கதாபாத்திரத்தில் நானி நடிச்சிருக்காரு. நான் ஏற்கனவே இந்த படத்தினுடைய விமர்சனத்தில் செகண்ட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அழகான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை டைரக்டர் சைலேஷ் கொலுன்னு பிடிச்சிருக்காரு. அதாவது கேஸ் ஹிட்டு 3, 4, 5, 6, 2000 வரலையும் போகலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆக்டருமே அதில் எடுத்துன்னு நடிக்க வைக்கலாம். ஆனால் கேஸ் ஒன்று டிஃப்ரெண்டான கேஸை மிக சிறப்பாக எழுதுனாங்கன்னா இது சூப்பராக ஹிட் அடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். வேட்டையாடு விளையாடு கமலோட பெஸ்ட்டு. ஏன்னா நானி கூட பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் கூட விரும்மாண்டியில் கமல் எந்த அளவுக்கு தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறது எவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சு காமிப்பார். ஏன்னா ஒரு நடிகை ஒருத்தன் வளர்றான்னா அவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ அதை மிக சிறப்பாக உற்று நோக்கி அதை தன்னுடைய கெரியருக்கு பயன்படுத்திக்கிறதுல நானி ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நானி நடிச்சிருக்காரு இந்த ஹிட் 3. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸு நன்கு எழுதப்பட்ட ஒரு திரைக்கதையில் கமலஹாசன் நடிக்கணும். காரணம் என்னென்னா வேட்டையாடு விளையாடு தான் கமலோட பெஸ்ட்டு. அந்த கெரியரை உடைச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த திறமை சைலேஷ் கொலுனுக்கிட்ட இருக்குது. நான் விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இப்போ ஹிட்டு 3 தேர்ட் கேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஜாக்கி சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சீரீஸ்லேருந்து இந்த ஹிட் தேர்ட் கேஸ்லேருந்து ஜாக்கி சினிமாஸ் ரிவ்யூவிலேருந்தே நான் இனிமேல் சொல்லிக்கிறது என்னென்னா, எந்த படத்தையும் இனிமேல் முட்டு கொடுக்குற வேலையே இனிமேல் இருக்காது. ஏன்னா குறைந்தபட்ச நேர்மையாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அது சரியாக போய் சேர்றதில்ல. அதனால் படம் சரியாக இருந்தால் சரியாக இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். எந்த காழ்ப்புணர்ச்சியுமின்றி நம்ம இந்த வரையிலையும் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படியா இருந்தாலும் அந்த படத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் பேசுவோம், கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு விஷயங்களை பேசுவோம். இனிமேல் கட் அண்ட் ரைட்டாக நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. தட்ஸ் ஆல். ஓகே, எனிவே விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் டு டாஸ். ஹிட் தேர்ட் கேஸ். செகண்ட் கேஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம நிறைய பேசணும். தேர்ட் கேஸில் நானியை அவ்வளோ அற்புதமாக அந்த கேரக்டரைசேஷன் அழகாக உருவாக்கியிருக்கிறாரு. முக்கியமாக அந்த சிகார் பிடிச்சிட்டு போகிற அந்த ஸ்டைலு, வலியை உள்வாங்கி நடிக்கிறது. ஒன்றும் இல்லை, அம்மாவுடைய வீடியோ ஒன்று ஓடும், அதை பார்த்துட்டு நானி கொடுக்குற ரியாக்ஷன்ஸு. இதுவரையிலையும் தன்னை கண்டுக்காத ஒரு பொண்ணு நைட்டு வரலையும் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது இல்லை விடியகாத்தால வரலையும்னு சொல்கிறது. ஒரு கேரக்டர் டாம்பிகமாக மேண்டியாக இருக்கிற ஒரு கேரக்டர் எங்கே உழுது, எந்த இடத்துல சரண்டர் ஆகுது, எந்த இடத்துல காலடி நாய் செல்வியாக மாறுது அப்படின்றது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். மிக முக்கியமாக கோபங்கள்லையும் சரி, தான் எதிர்க்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை தடுக்க முடியலேன்னு ஒரு ஸ்டெப் பொசிஷன் நிற்கிற இடங்களாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக நானி பண்ணியிருக்காரு. த பெஸ்ட் கெரியர் பெஸ்ட்னு கூட நான் சொல்லுவேன். நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கு சிறப்பாக எழுதப்பட்ட பாடி லாங்குவேஜ் அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீநிதி ஷெட்டி உண்மையிலே சூப்பராக அவங்களுடைய பாட்டை பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி கண்ணில் காட்டக்கூடிய அந்த ஃபீல், அந்த ட்ரெயினில் கையை பிடிச்சி கூட்டின்னு போகும்போதும் சரி, அதில் ஒரு மோனோ ஆக்டிங்கில் அவங்க கல்யாணம் பண்ணுற அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக். ராவ் ரமேஷ், சமுத்திரக்கனி, கோமலி பிரகாஷ், வர்ஷா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்களுமே ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய கேரக்டரை இந்த படத்தில் ரிவீல் பண்ணவே இல்லை. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்வீட் சர்ப்ரைஸை கொடுக்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் நான் கிளைமேக்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ நான் அதில் சொல்லவே இல்லை. படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் சர்க்கார் கேரக்டரில் நானி தேர்ட் கேஸ் அவர் தான் அட்டன் பண்ணுறாரு. அந்த கேஸ் அவர் டீல் பண்ணுற விதம், அதை எப்படி முடிச்சாரா இல்லையா அப்படின்றத திரைப்படத்துடைய கதை. இந்த படத்தோடைய டெக்னிக்கல் டீம் சைலேஷ் கொலுனுடைய திரைக்கதைக்கு பெரும் உறுதுணையாக இருக்காங்க. மிக முக்கியமாக சினிமாடோகிராஃபர் சனு ஜான் வர்கீஸ். எஸ்பெஷலி எனக்கு அந்த கார் உள்ளார உட்காந்துருக்கான்ற அந்த விஷயத்த, அதுக்கான லைட்டிங்காக இருக்கட்டும், பர்மீஸ் அரண்மனையோடைய
லைட்டிங்ஸாக இருக்கட்டும், உள்ளார இருக்கிற லைட்டிங்ஸாக இருக்கட்டும், மாண்டேஜ் ஷார்ட்ஸில் அதுவும் ரெண்டு சாங்கான மாண்டேஜ் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சண்டை காட்சிகளில் கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா அந்த இன்டர்வல் பிளாக்குக்கான லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ சனு ஜான் வர்கீஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக அவருடைய பாட்டை வந்து பண்ணியிருந்தாரு. அவருக்கு உறுதுணையாக கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் தான் இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங். அவர் தான் நேன கொட்டனே அந்த படத்துக்கான எடிட்டரும் அவர் தான். ஸோ சண்டை காட்சிகளில் அற்புதமாக இருந்தது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கேம் டைப்பில் வந்து ரைடு படத்தில் வந்து ஒரு சண்டை காட்சிகள்லாம் வரும்ல, அந்த மாதிரி வீடியோ கேம் ஃபார்மேட்டில் அதற்கான சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அந்த சண்டை காட்சிகளான எடிட்டிங்காக இருக்கட்டும், அந்த கொரியோகிராஃப்ஸ் அதாவது சண்டை காட்சிக்கான காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய மியூசிக் மிக்கி ஜே மேயர், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுவும் வந்து செகண்ட் சாங் ரயில் சாங் வந்து ஹை பிச்சில் அந்த சாங் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. ஹாப்பி டேஸோடைய மியூசிக் டைரக்டரு எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஹாப்பி டேஸ். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரு அதான் சொல்கிறேன், ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா வருதுன்னா அது எல்லா டெக்னீஷியன் நல்ல டெக்னீஷியன்லாம் கூட சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நான் வந்து ஹிட் 3 நான் சொல்லுவேன். இளைஞர்களை கவர்ற விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக இது வந்து வேற லெவலில் வந்து பேர் வாங்கி கொடுக்கும் நாளைக்கு அந்த டீம் எல்லாருக்குமே. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? படத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்களே ஜாக்கி, எதுவுமே மைனஸ் பாயிண்ட் இல்லையா? இருக்குது, நிறையவே இருக்குது. ஆனால் சில இடங்கள் இந்த ஹீரோ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஓவர்டு ஆகுது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாமல் மாதிரி போகுது. ஏன்னா இதற்கு முன்பாக நீங்கள் போடுற சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆப்டாக இருக்கும்போது கிளைமேக்ஸ் சண்டை வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தபுளாக இல்லை. ஒர்த்தபுளாக இல்லைன்னா ஹீரோயிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அதான் கொஞ்சம் கற்றுக்குத்துலாம் வரும்போது ஹீரோ வந்து எல்லாம் தூக்கி போட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி வர்றது கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருக்குது. தட்ஸ் ஆல். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி? இளைஞர்களை நோக்கி ஒரு திரைப்படம் வருது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிரைம் த்ரில்லர், ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதற்கு நன்கு எழுதப்பட்ட திரைக்கதை. ரெண்டாவது படத்தில் நடித்த சின்ன சின்ன கேரக்டர்கள் கூட வந்து நம்ம வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நன்கு எழுதப்பட்டது. முக்கியமாக லவ், அந்த லவ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுவும் இந்த படத்திற்கான வெற்றி. இந்த படத்திற்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4.25. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேஸ் நீங்கள் வந்து 2000 கேஸ் வரையிலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். முக்கியமாக கமலுடைய பெஸ்ட்டாக வந்து வேட்டையாடு விளையாடு இருக்குது. அதை நிச்சயமாக சைலேஷ் குழுன்னு வந்து உடைப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களை நிச்சயமாக ஏமாற்றாது. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறது தான், இதன் பிறகு இந்த பூசி முழுகிற வேலையே இருக்காது. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். நான் நல்லா இருக்கு இல்லை முட்டு கொடுத்து ஒன்றும் பெருசாக என்ன சொல்கிறது, நல்ல திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஹிட் 3 உங்களை நிச்சயமாக ஏமாற்றாது. ஹிட் 4 வந்து செம சர்ப்ரைசிங்காக வந்து கிளைமேக்ஸில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை பார்த்து நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த திரைப்படம் குறித்தான உங்கள் பார்வைகளை பின்னூட்டங்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வளைச்சி எடுத்த என்னுடைய மனைவி கேமராமேன் சுதா ஸ்ரீனிவாசனுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் நவடேஸ் வந்து அவங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. வெறும் ஹேண்டில் ஷாட்லேயே வந்து எல்லா ஷாட் எடுக்கிறாங்க, மூவ்மெண்ட்லாம் வேறு பயங்கரமாக ட்ராலி ஷாட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.